போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பறக்கு. ஏம்மா 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 சிப்பா இக்கு. யோ என்ன தப்புன்னு நைட்டு காப்பிட்டு வச்சுட்டு வந்துக்கிறான். குழந்தை மூஞ்சியா நீ போலீஸ் முன்னாடியே 6 சூர்யா மாதிரி கழுத்துல கச்சி பண்ண சுத்தர பத்தியா? வெட்டுப்பட்டிருக்கியா? பேண்டேட் போட்டு பேண்டடா. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஜேசன் செஞ்சுக்கு படங்களை இயக்குற ஆசை வந்த மாதிரி தளபதி விஜய்க்கும் படங்களை இயக்கணுன்ற ஆசை வந்துச்சான்னு திருச்சியில இருந்து சிவனிலா கேட்டிருக்காங்க. விஜய்க்கு இயக்குகின்ற ஆசை எப்போதும் வந்ததில்லை. அவருக்கு அப்படி ஒரு ஆசை வந்திருந்தா இந்நேரம் 2-3 படங்களை அவர் இயக்கி இருப்பாரு. நடிகர் ஆர்யா இப்போ என்னென்ன படங்களை நடிச்சிட்டு இருக்காருன்னு சென்னையில இருந்து நவீன் கேட்டிருக்காங்க. ஆர்யாவின் நடிப்பிலே மிக விரைவிலேயே மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற திரைப்படம் வெளிவர இருக்கிறது. அடுத்து பாரஞ்சித்துடைய இயக்கத்திலே வேட்டுவம் அப்படின்ற படத்தில் ஆர்யா நடித்து கொண்டிருக்கிறார். அந்த படம் தவிர வேற எந்த படத்திலும் இப்போ அவர் நடிக்கிறதா தெரியல. வேட்டுவம் படத்துடைய கதாநாயகி யாருன்னு தென்காசியில இருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. வேட்டுவம் படத்துடைய கதாநாயகி சோபிதா தூலி பாலா. இவர் மணிரத்னத்துடைய இயக்கத்தில் உருவான பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலே ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடித்த நடிகை. நடிகர் அஜித் குமார் வேற்றுமொழி படங்களை நடிச்சிருக்காரான்னு அம்பத்தூர்ல இருந்து நிர்மல் சூர்யா கேட்டிருக்காங்க. அஜித் இந்தி தெலுங்கு ஆகிய 2 மொழிகளிலும் நடித்திருக்கிறார். நடிகர் சித்தார்த்தை இன்டர்வியூ பண்ணப்போ அவரை பார்த்து நீங்க வியந்த விஷயம் எதுன்னு சென்னையில இருந்து இந்துஜா கேட்டிருக்காங்க. சித்தார்த்துடைய நேர்காணலின் போது அவரை பார்த்து நான் வியந்த குணம் அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது. ஆனால் அது நேர்காணலின் போது அவர் பதில் சொன்னதில் ஒரு நேர்மை இருந்தது. அது எனக்கு பிடிச்சிருந்தது. தலைவன் தலைவி வெற்றி கூட்டணி மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கான்னு மாங்காடுல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தலைவன் தலைவி கூட்டணி நிச்சயமாக மீண்டும் இணையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் மிக விரைவிலே அந்த கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஆக்ட்ரஸ் அமலாபால் திரும்பவும் படங்கள்ல நடிக்க வருவாங்களான்னு திருவண்ணாமலையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. அமலாபால் நீ நான் நடிக்க போறதில்லை அப்படின்னு எப்போ அறிவித்தார்? எந்த காலகட்டத்திலும் அமலாபால் நடிக்க தயாராக தான் இருக்காது. நீங்கள் இப்போ கூட ஒரு படம் எடுக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், நானே அமலாபால்கிட்ட பேசி உங்கள் படத்தில் நடிக்க வைக்கிறேன். இயக்குனர் சேது மாதவனோட நீங்க பழகிய அனுபவத்தை பத்தி சொல்லுங்கன்னு திருவண்ணாமலையிலிருந்து ரமேஷ் கேட்டிருக்காங்க. இயக்குனர் சேது மாதவனோடு எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. தேசிய விருதுக்கான கலைஞர்களை தேர்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்ட போது அந்த குழுவில் நானும் பணியாற்றினேன். அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தவர் சேது மாதவன் தான். அதனால் ஒரு 25 நாட்கள் டெல்லியில் நாங்கள் ஒன்றாக இருந்தோம். அந்த நாட்கள்லாம் இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் அவ்வளோ இனிமையான நாட்கள். சேது மாதவனை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த இயக்குனராக இருந்த போதிலும் எல்லோருடன் மிக எளிமையாக பழகுவார். அதே மாதிரி மற்றவருடைய கருத்துக்கு மரியாதை கொடுப்பார். நடிகர் இளவரசி அவர்களை நிறைய படங்களை பார்க்க முடியலையே, அது ஏன்னு வலசரவாக்கத்திலிருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. இளவரசி இப்போதும் பல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ உருவாகின்ற படங்களில் அவர் எது மாதிரியான கதாபாத்திரம் நடிப்பாரோ அது மாதிரியான கதாபாத்திரங்கள் அதிக அளவிலே இடம்பெறுவதில்லை. அதையும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். காமெடியில கலக்குன ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் படம் ஏன் வெற்றி பெறாமல் போச்சுன்னு தஞ்சாவூர்ல இருந்து தர்மதுரை கேட்டிருக்காங்க. இப்போது தலைவன் தலைவி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த படம் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ அந்த படத்தை பார்க்கின்ற ரசிகர்களோடு கனெக்ட் ஆகிருக்கு. அந்த கனெக்ட் இருந்தால் தான் ஒரு திரைப்படம் வெற்றி பெறும். நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஜெமினி கணேசனும் சுருளிராஜன் என்ற படம் சிறப்பாக அமைந்திருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அது மக்களோடு கனெக்ட் ஆகலை. அதன் காரணமாக தான் அந்த படம் வெற்றி பெறலை. வாவாத்தியாரை படத்துடைய ஷூட்டிங் இன்னும் முடியலையான்னு அரியலூர்ல இருந்து தேவா கேட்டிருக்காங்க. வாவாத்தியார் படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் முடிவடையலை. இன்னும் 7-8 நாட்கள் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மீதம் இருக்கிறது. நீங்க சமீபத்துல பார்த்து கண் கலங்கிய படம் எதுன்னு கும்பகோணத்துல இருந்து விஜயா கேட்டிருக்காங்க. சமீபத்திலே என்னுடைய கண்களை கலங்க வைத்த திரைப்படம் அப்படின்னு லப்பர் பந்து படத்தை சொல்லலாம். சிவாஜி கணேசன் நடிச்ச கர்ணன் திரைப்படத்தை திரும்பவும் திரையரங்களை பார்க்க முடியுமான்னு மதுரையில இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. மறுவெளியீட்டிலேயே பார்த்தீங்கன்னா பல முறை கர்ணன் திரைப்படத்தை வெளியிட்டாங்க. இப்போ எந்த திரையரங்களும் அந்த படம் ஓடுவதாக தெரியல. மறுபடியும் அந்த படத்தை வெளியிட்டாங்கன்னா நீங்கள் திரையரங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பிரகாஷ் ராஜ், ராதா மோகன் இவங்க இணைஞ்சு எப்போ மறுபடியும் படம் பண்ணுவாங்கன்னு பன்ருட்டியில இருந்து கோபால் கேட்டிருக்காங்க. ராதாமோகன் அடுத்து இயக்குகின்ற படத்தில் பிரகாஷ் ராஜுக்கு ஏதாவது ஒரு கதாபாத்திரம் இருந்ததுன்னா நிச்சயமாக பிரகாஷ் ராஜை அந்த படத்திலே பயன்படுத்திக் கொள்வார் ராதாமோகன். அந்த அளவுக்கு அவருடைய நட்பு மிகவும் நெருக்கமானது. நடிகர் சாந்தனுவுக்கு நல்ல பட வாய்ப்புகள் ஏன் கிடைக்கலன்னு போரூர்ல இருந்து வினோத் கேட்டிருக்காங்க. இதற்கெல்லாம் காரணங்களை சொல்கிறது கடினம். எவ்வளவுதான் திறமையான நடிகராக இருந்தாலும் பொதுவாக சொல்லுவாங்கள்ல, அதிர்ஷ்டம் துணை புரியணும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் சாந்தனுக்கு துணை புரியலை அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா சாந்தனுவை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பாளி. அப்படிப்பட்ட இளைஞருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்காது
நிஜமாவே வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. இளையராஜா மற்றும் ஏஆர் ரஹ்மான் இவங்க 2 பேர்ல யாரு சிறந்த இசையமைப்பாளர்னு சூரத்திலிருந்து சூரஜ் கேட்டிருக்காங்க. இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் ஆகிய இருவருமே இசையிலே வல்லவர்கள் தான். அப்படின்னாலும் 2 பேருடைய இசையில் யாருடைய இசை சிறந்தது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா என்னுடைய ஓட்டு இளையராஜாவுக்கு தான். ஸ்ரீ ராகவேந்திரர் படம் வெற்றி படமா அமைஞ்சதான்னு வடபழனியில இருந்து லியாக்கத் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய 100வது படமான ஸ்ரீ ராகவேந்திர திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. டி ராஜேந்தருக்கு ரசிகர் மன்றம் இருந்ததான்னு கிருஷ்ணகிரியில இருந்து நிலவன் கேட்டிருக்காங்க. டி ராஜேந்தருக்கு மிகப்பெரிய அளவிலே ரசிகர் மன்றங்கள் இருந்தன. அவருடைய தம்பியான வாசு தான் அந்த ரசிகர் மன்றத்தை எல்லாம் நிர்வகித்து கொண்டிருந்தார். உங்களுக்கு இப்பவும் கதை எழுதுற பழக்கம் இருக்கான்னு திருவண்ணாமலையில இருந்து ரமேஷ் கேட்டிருக்காங்க. கதை எழுதுகிற பழக்கத்தை விட்டுற முடியுமா? இப்போ கூட 2 திரைப்படங்களுக்காக கதை எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு பழைய படத்துடைய டைட்டில் ரைட்ஸ் வாங்க என்ன பண்ணணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு வடபழனியில இருந்து பிராங்க் கேட்டிருக்காங்க. பழைய படத்துடைய தலைப்பை வாங்குவதற்கு இவ்வளோதான் ரேட் அப்படின்லாம் யாரும் எதையும் தீர்மானிக்கல. பழைய படத்தை யார் எடுத்திருக்காங்களோ அவங்ககிட்ட அனுமதி கடிதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு வர வேண்டும். அப்போ தான் அந்த தலைப்பை புதிய பட தயாரிப்பாளர்கள் பயன்படுத்த முடியும். அதற்கு ஒரு சில தயாரிப்பாளர் ஏதாவது காசு கேட்கறது உண்டு, சில தயாரிப்பாளர் எந்த காசும் இல்லாமையே கொடுக்கறதும் உண்டு. அடுத்து இன்று ஒரு தகவல். சிவாஜியுடைய குரலையும் டிஎம் சௌந்தரராஜனுடைய குரலையும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு டிஎம் சௌந்தரராஜனுடைய குரலுக்கு சிவாஜி வாயை அசைக்கும் போது ஏதோ அவரே பாடியது மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஎம் சௌந்தரராஜன் ஒரு பாட்டை பாடினான்னா ஏதோ சிவாஜி பாடுவதை போலவே இருக்கும். அந்த அளவுக்கு அவர்கள் இருவருக்குடைய அந்த குரல் இருக்குது, அது ஒத்துப்போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் குங்குமம் படத்துக்காக சீர்காழி கோவிந்தராஜனை வைத்து சிவாஜிக்காக ஒரு பாடலை பதிவு செய்தார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அந்த பாடல் இடம்பெற்ற படம் குங்குமம். அந்த பாடல் சின்னஞ்சீரிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா என்று தொடங்குகின்ற பாடல். அந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த தயாரிப்பாளரை அழைத்த சிவாஜி, என்னுடைய பாடல்லாம் டிஎம்எஸ் பாடினா தான் நல்லாயிருக்கும், அதனால் தயவு செய்து அந்த பாடலை மாற்றி மீண்டும் அந்த பாடலை டிஎம் சௌந்தரராஜனை வைத்து பதிவு செய்து விடுங்கள் என்று அந்த தயாரிப்பாளரிடம் சொன்னார். அந்த பாட்டினுடைய மெட்டையும் ராகத்தையும் நீங்கள் கேட்கலை, அதனால தான் இப்படி சொல்கிறீங்க. இந்துஸ்தானி இசையில் அமைந்த பாடல் அது. அதனால் சீர்காழி கோவிந்தராஜன் அந்த பாடலை பாடினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் கேவி மகாதேவன் அந்த பாடலை பதிவு செய்திருக்கார். நீங்கள் ஒரு முறை பாட்டை கேட்டுவிட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க என்று சிவாஜியிடம் அந்த தயாரிப்பாளர் எவ்வளவோ சொன்னார். ஆனால் சிவாஜி அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நிச்சயமாக சீர்காழி கோவிந்தராஜன் பாடினா அந்த பாடல் வெற்றி பெறாது என்பது சிவாஜியுடைய எண்ணமாக இருந்தது. அதன் காரணமாக தான் அவ்வளவு பிடிவாதமாக இருந்தார். படத்தினுடைய கதாநாயகனான சிவாஜி அப்படி சொல்லும்போது தயாரிப்பாளர் வேறு என்ன செய்ய முடியும்? அதனால் டிஎம் சௌந்தரராஜனை வரவேற்று அவருடைய குரலிலே அந்த பாடலை பதிவு செய்து விட்டார். அந்த பாடல் தான் இப்போது குங்குமம் படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பின்னாலே ஒரு திருமண விருந்திலே சிவாஜியை சந்தித்த சீர்காழி கோவிந்தராஜன் தன்னுடைய மன குமுறலை அடக்க முடியாமல், அண்ணே நீங்கள் மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுங்க, நான் வேண்டாம்ல, ஆனால் எச்சலையில் போடாதீங்க என்று தன்னுடைய ஆத்திரத்தை சிவாஜியிடம் கொட்டினார். சிவாஜி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலே உச்சத்தில் இருந்தார். சீர்காழி கோவிந்தராஜன் அந்த அளவுக்கு ஆத்திரமாக பேசிய போதும் சிவாஜி அவர் மேலே ஆத்திரப்படவோ கோபம் கொள்ளவோ இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் சீர்காழி கோவிந்தராஜனுடைய ஆத்திரம், அந்த மனக்குமுறல் எல்லாம் நியாயமானது என்று நினைத்தார். அதன் காரணமாகத்தான் சிவாஜி சீர்காழி கோவிந்தராஜனுக்கு இடையே இருந்த உறவு அந்த சம்பவத்தால் துளியும் பாதிக்கப்படாமல் இருந்தது. பாண்டியன் படம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். விஜய் சாரை மீட் பண்ணுறேன். பாண்டியன் சரியாக போகல சார். எஸ் கரெக்ட், கொஞ்சம் ஓவர் ஆச்சு, கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் ஆச்சுல. கமல் சார் குணா படம் நான் வாங்கி ரிலீஸ் பண்ணேன். அவர் கொஞ்சம் எமோஷ்னலாக வரும். குணா வாங்கியிருக்கோம், அடுத்து கமல் சாரை பார்க்குறோம். அந்த படம் சுமார்னு சொல்லி அவரால் தாங்க முடியல. ஆனால் கமல் சார்கிட்ட உள்ள இன்னொரு கோவப்படுறாரு, ஓகே. ஜெனூனான கோணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கமல் சாருக்கு விஸ்வரூபம் படத்தில் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.